படம் ரீ-ரிலீஸ் ஆகும் சூழல்ல படையப்பா 2 பற்றின அறிவிப்பை ரஜினி வீடியோ வாயிலா வெளியிட்டிருக்காரு. இது ரஜினி ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு. படையப்பா திரைப்படத்துல ஐஸ்வர்யா ராய் நடிக்க சம்மதிக்காததன் பின்னணி, தொடர்ந்து 2ஆம் பாகமா வெளிவரவுள்ள நீலாம்பரி திரைப்படத்துல நீலாம்பரியா நடிக்க போகுது யார் என்பது பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த திரைப்படம் படையப்பா. ரஜினியின் திரையுலக பயணத்தில் டாப் 5 திரைப்படங்களில் ஒன்றாக படையப்பாவும் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டைலிஷான மாசான ரஜினியை இதில் ரசிகர்கள் பார்த்தாங்க, இன்றளவும் கொண்டாடுகிறார்கள். 1999 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ரஜினிகாந்த் சினிமாவுக்கு வந்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்திருந்த சமயத்தில் படையப்பா ரிலீஸ் ஆச்சு. 25 ஆண்டுகள் கழித்து இப்போ படையப்பா திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட இருக்கின்றது. ரஜினியின் பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி படையப்பா ரீ-ரிலீஸ் ஆக உள்ளது. இதை முன்னிட்டு படையப்பா படம் பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை ரஜினிகாந்த் பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில், அடுத்த ஜென்மத்திலாவது உன்னை பழிவாங்கியே தீர்வேன் நீலாம்பரி கேரக்டர் கிளைமேக்ஸ்ல சொல்லும். அதனால நீலாம்பரி என்ற டைட்டிலோட படையப்பா 2 படத்துக்கான கதைக்கான விவாதம் நடந்துகிட்டு இருப்பதாக ரஜினி சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி நீலாம்பரி கதாபாத்திரத்திற்கு உலக அழகி ஐஸ்வர்யா ராயைத்தான் நடிக்க வைக்க வேண்டும்னு தான் பிடிவாதமாக இருந்ததாகவும், ஆனால் கடைசி வரைக்கும் ஐஸ்வர்யா ராய் கிட்ட இருந்து ஆம் என்றோ இல்லை என்றோ எந்தவித பதிலும் வரவில்லை என்றும் ரஜினிகாந்த் அவர்கள் வேதனையை பகிர்ந்திருக்கிறாரு. அந்த பேட்டியை பாருங்க. எனக்கு வந்து இந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து நினைக்கும் போதில் எனக்கு ஐஸ்வர்யா ராய் தான் மைண்டில் வரும். ஐஸ்வர்யா ராய் தான் இது கரெக்ட், இது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருந்தேன். நான் ரவிக்குமார் ரொம்ப நல்லா இருக்கும் சார், பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கிட்ட வந்து 3-4 மாதம் அவங்க பின்னாடியே சுற்றிருப்போம். அவர் வந்து பண்டையும் சொல்ல மாட்டாங்க, பிஸியாக இருக்காங்க, அங்கே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ட்ரை பண்ணி கிடைக்காம, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அதனால இப்போ நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஈவன் 1 year 2 years வெயிட் பண்ணுறது கூட எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் தான், அந்த கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர் கிளிக்கு ஹிட் ஆனால் தான் படம், இல்லைன்னு சொன்னால் நோ, சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இதுக்கு ஒன்றை விட்டுருங்க. வேறு யாரும் சொல்லி வரும்போது ஸ்ரீதேவியன் சொல்கிறாங்க, மீனான்னு சொல்கிறாங்க, மாதுரி தீக்ஷித்னு சொல்கிறாங்க. பட் யாருக்கும் அந்த பவர் இல்லை. ஐஸில் வந்துட்டு அந்த திமிர், அந்த அந்த ஆணவம், அந்த இது கிடையாது. இந்த படத்தை எடுத்துக்கொண்டிருந்த சமயத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கதாபாத்திரத்தை மையமாக வைத்துத்தான் நீலாம்பரி கேரக்டர் உருவாக்கப்பட்டிருப்பதாக புரளிகள் கிளம்பியது. பட ரிலீஸுக்கு பிறகு படம் பார்த்த ஜெயலலிதாவின் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது என்பதையும் ரஜினிகாந்த் அந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கிறார். இங்கே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வந்து ஜெயலலிதா அப்போ தான் 96 வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து எதிர்த்து நான் வந்து இது பண்ணதுனால அது 97 எண்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிக்சர். 98 அது சிங்களாக இது பண்ணும்போது அது ஜெயலலிதா வச்சு ஒரு நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் அப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போயே ஒரு புரளி மாதிரி வந்துடுச்சு. ஸோ வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜெயலலிதா வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் வந்து வேண்டாம் இது காமிக்கிறேங்க. அது சிஎம் பார்த்துட்டாங்க, கலைஞர் சார் அப்போ சிஎம் அது படம் பார்த்துட்டு ரொம்ப இதான பிறகு ஜெயலலிதாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ஒரு ரீலெல்லாம் கொடுத்த பிறகு அவங்களே போய் கார்டன் தியேட்டரில் வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். இவ்வாறாக படையப்பா படத்தின் அனுபவங்களை ரஜினிகாந்த் சிலாகித்து பேசியிருப்பது படையப்பா 2 பற்றின எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் எகிர வச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்முடைய பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் இணைந்திருக்கிறார். படையப்பா திரைப்படத்தில் சண்டை பயிற்சியாளர் இவர்தான். சண்டை காட்சிகளில் வழக்கம் போல அந்த படத்திலையும் கேமியா ரோல்லையும் அவ்வப்போது தோன்றுவார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், ரஜினி சார் நிறைய அனுபவங்களை இந்த படம் பற்றி பேசியிருக்கிறாரு, உங்களை பற்றியும் குறிப்பாக பேசியிருக்கிறாரு. ஸோ மேல் சட்டை இல்லாமல் அவர் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஒத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு, ஏன் சார்? வணக்கம் தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக அந்த படத்தில் வந்து அது அன்றைக்கு தான் லொக்கேஷன் பார்க்கறதுட்டு இருக்க ஷூட் லொக்கேஷன் பார்த்துட்டு அன்றைக்கு சாயங்காலம் போய் ஈவினிங் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேக்கப் பார்க்குற டைமில் டைரக்டரை பார்த்துட்டு எல்லாம் ஓகேப்பா எல்லாம் ஓகேன்னு கேட்டார். அப்போ டைரக்டர் கேஸ் ரவிக்குமார் சார் உடனே கண்ணா ரஜினி சார் வந்து ஃபேர்பேர்ல ஃபைட் பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அவர் காமெடி பண்ணாதீங்க, சும்மா எப்படி ஃபேர்பேர்ல பண்ண முடியாது, ரொம்ப கேவலம் கம்மியா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன். உடனே டேய் அவர் ஃபிக்ஸா இருக்காதா, வேற வழியில படிதாகணும், அதை நான் பார்த்துருக்கேன், அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 இருக்கும். அவர் பக்கத்தில் அவர் கூப்பிட்டாரு, உட்காந்துட்டு அப்படி வேறு கதைகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த படத்துல வந்து நான் கடல்
ஃபேர்புல்ல ஃபைட் பண்ணலாமா? என்ன நல்லா இருக்காது, நீங்க சும்மா போட்டு, ஓ அப்படியா நல்லா இருக்காதா, நல்லா இருக்காது, தேவையில்லாம இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு வேற டாபிக் எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா. டக்குனு சட்டையை கழட்டி அப்படி பார்த்து பாடி பில்ட் காமிச்சாரு. நான் மிரண்டு போயிட்டேன். அப்படியே நாரா உடம்பு வச்சிருக்காரு. சோ அப்போ இது அப்படியே சூப்பரா இருக்கு, பிரமாதமா பண்ணலாம்ண்ணே நீங்க. ஐயோ நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சொல்லிட்டு அது பிறகு அந்த டிஃபரெண்டா நிறைய பேர் பால்ல ஒருத்த ஃபைட் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கோரியாட்ட கொஞ்சம் மாத்தினேன். சோ அதுதான் அந்த விஷயம். அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேர் பால் ஃபைட், அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அமைஞ்சதுனால அது மலரும் நினைவுல தானே எல்லாருக்குமே. இப்ப நாங்க கூட தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரே நல்லா இருக்கா சொன்னா எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் இல்லை. ஆனா அவரும் தன்னுடைய பெருந்தன்மையான ஒரு தலைவர்ன்ற ஒரு பெருந்தன்மையை எடுத்துட்டு அவர் ஈஸியா பாருங்க சொல்லி காமிச்சிட்டதுக்கு அப்புறம் வாங்குறாருன்னா கிரேட் பர்சன். இவரு கிரேட் பர்சன் தான் சொல்ல முடியும். எவ்வளவு சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் தன் மீது ஒரு நம்பிக்கையை பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த டிஸ்கஷன் தான் எனக்கு பரவாயில்ல போயிட்டு இருக்கு. அவரோட இன்டர்வியூ நான் பார்க்கும்போது என்ன பேசும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தது. அது உங்ககிட்ட பகிர்ல ரொம்ப சந்தோஷம். தந்தி டிவிகளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், இப்ப ஒரு பக்கம் ரஜினி, இன்னொரு பக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ராதா ரவி போன்ற மூத்த நடிகர்கள் இருக்கிறாங்க. சோ இப்ப ரஜினிகாந்த் அவருடைய அந்த அனுபவங்களை ரொம்ப சிலாகித்து பேசினாரு. இந்த திரைப்படத்துல பணியாற்றும் போது உங்களுடைய மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா? நிறைய. அதான் சொல்ல, இதுவே பெரிய விஷயம் தானே. அது இல்லாம இந்த படம் இவ்வளவு பெரிய மைல்கல்லான ஒரு படம்ன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ரஜினி சாரை பார்க்க போனேன். போகும்போது என்ன சார் ரொம்ப நாள் கேப் விட்டீங்க, படமே பண்ணலன்னு கேட்கும்போது, கனல் படையப்ப மாதிரி இன்னொரு கதை கிடைக்கணும் கனல், கிடைச்சா நம்ம பண்ணுவோம், எப்படி கிடைக்கிறது, எப்ப கிடைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அவ்வளவு பெரிய அந்த வெற்றி பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அவ்வளவு பெரிய வெற்றி அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு தூரத்துக்கு அவர் பாதிக்க வச்சிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 1 இயர் படம் இல்லாம அதெல்லாம் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நிறைய சொல்லலாம். அதாவது ரஞ்சித் சாருடைய சின்சாரிட்டி, அவருடைய விஷயங்கள். ரெண்டாவது இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் பேர் நான் நல்லா சொல்லும்போது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் இல்லையா. அப்பதான் யோசிப்பேன், ஐயோ ஒரு பெரிய நடிகர் பேர் நம்ம தப்பா பேசிருக்கோம். அதுவும் இல்லாம அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது ஒரு அந்த மாப்பிள்ளை கூட்டு வரும்போது நிறைய சேஸ் இருக்கும், பெரிய சேஸ் இருக்கும். அது இன்னைக்கு கிராபிக்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. அந்த கிராபிக்ஸ் காலத்துல ஒரு கார் வெடிச்சு போகும்போது இன்னொரு கார் கீழே போகும். அதெல்லாம் நான் லைவ் எடுத்தது. அதாவது கரணம் தப்புலாம் மரணம் சொல்லுவாங்களே, அவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு லைவ் கார் போகும்போது பின்னாடி இன்னொரு கார் டாப்லிங் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன ரொட்டேஷன் மாறிச்சுன்னா பயங்கரமா இதாகும். நான் அதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி சாருக்கு போட்டு காட்டும் போது ரஜினி சார் அப்படி பார்த்துட்டு அதை போட்டுட்டு நான் வேற ஷூட் போயிட்டேன். அதுக்கப்புறம் உடனே எனக்கு கால் வந்தது, கனல் நான் உடனே மீட் பண்ணோம். அப்படி வந்தவன ஏவி சாங்ல இருந்தார். போய் பார்த்த உடனே கனல் கிளைமாக்ஸ் எக்ஸ்ட்ரானரி இருக்கு அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் சொன்னோன்னே உடனே சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு ஒண்ணு வேணா, நான் சும்மா சொல்லிட்டு என்ன வேணும் கேட்டேன். அவளை கேட்டா எனக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு டைமண்ட் தரேன், காதுல போட்டுங்க, லைஃப் டைம் என் ஞாபகமா இருக்கணும்னு சொல்லி போட்டார். ஏன்னா டைமெல்லாம் வேணாம், ஒரு உத்ராட்சம் போடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஒரு உத்ராட்சம் கொடுத்தாரு. அதுவும் ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்புறம் கொடுத்தாரு. அதான் அந்த உத்ராட்சம் இன்னும் அவர் ஞாபகம் 99ல போட்டது, இத்தனை வருஷமா நான் போட்டிருக்கிறேன். அது ஒரு மறக்க முடியாத விஷயம். அதுவும் இல்லாம அதாவது அவர் பெரிய கடவுள் பக்தி உள்ளவர்ல, அந்த உத்ராட்சம் வாங்குறது இன்னும் நான் போட்டிருக்கேன். அது எப்படின்னா நல்ல காமெடியா இருக்கும். நான் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அதை மறந்து 1 மாசம் கழிச்சு என் வீட்டுல நம்ம என்னோட நண்பர் தேனப்பன் மூலம் கொடுத்தனுச்சு கையெழுத்து போட்டு அந்த கவர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அதை பார்த்து தான் நான் உடனே எனக்கு வாங்கி போட்டேன். சோ அது ஒரு மலர்ந்து நிறைய விஷயம் இருக்கு. அதாவது நான் ரொம்ப சின்ன பையன். அவரு ஃபைட் பார்த்து காலையில வந்து கும்பிடுவாங்க எல்லாருமே. கும்பிடுறது எப்பவுமே இப்பவும் கூட வழக்கமா. அப்போ அவர் கும்பிட வந்து நான் விட மாட்டேன். ஏன்னா என்னோட வயசுல சீனியர், ஒரு பெரிய நடிகர் இல்லையா, இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர் இல்லையா, அவர் விடவே மாட்டேன். அவர் திடீர்னு அப்படி பேசப்பட்டு கால் விட்டு ஓடிடுவாரு. அதுவே இந்த இவர்கிட்ட பயங்கர காமெடியா இருக்கும். அது மார்னிங் எடுக்கும்போது பிரச்சனை சாயங்காலம் ஒரு நாள் பிடிக்க விட மாட்டேன். 2 பேர் பிடிச்சி போராடி ரோல் எல்லாம் பண்ணி நான் தொட்டுட்டேன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அந்த படம் முழுக்க பயங்கர ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அதான் மலர் நிறைவேற்றது. சார், நீலாம்பரி தொடர்பாக கதை விவாதம் நடந்துகிட்டு இருப்பதா ரஜினி அதிகாரப்பூர்வமே சொல்லியிருக்கிறாரு. உங்ககிட்ட படக்குழு எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, எப்படி சார்? இது வரைக்கும் எங்கிட்ட நடத்தல. என்னுடைய நண்பர் சிறப்பன் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது காலங்கள் டெஃபரெண்டா நாங்க சேர்ந்து பணியாற்றோம் கண்டிப்பா. 100%
சார், இப்போ படையப்பா படத்தில் இப்போ நடித்த சில ஆர்டிஸ்டில் பார்க்கும்போது சிவாஜி கணேசன் வந்து உயிரோடு இல்லை, அதே மாதிரி வந்து சௌந்தர்யாவும் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் துரதிர்ஷ்டவசமாக இறந்துட்டாங்க. அந்த படையப்பால படத்தில் நடித்த நடிகர்கள் வேற யாரெல்லாம் இந்த நீலாம்பரியிலையும் நடித்தா நல்லா இருக்கும்னு உங்களுடைய அபிப்பிராயம் சார்? சார், அந்த படத்துக்கு முதல்ல டைரக்டர் யாரு டிசைட் ஆகணும். ஹீரோ சொல்லிட்டாரு, டைரக்டர் யாரு ஆகணும். நீலாம்பரி கேரக்டர் அவங்க பண்றாங்களா, வேற ஒரு கேரக்டர் பண்றாங்க. இப்பதானே அது விநாயகர் சுரி போட்டிருக்கு. இனிமேதான் நான் மற்ற வேலைகள் நடக்கும். ஆமா. சோ உங்களுக்கு பணியாற்றணும்னு ஆசை இருக்கா சார் மறுபடியும்? சார், என்னங்க ரஜினி சார் படத்துல யாரு வேணாம் சொல்லுவாங்க? 100% நான் கண்டிப்பா நான் பணியாற்றுவேன். அட்லீஸ்ட் நான் வந்து நடிக்கதான் செஞ்சிருவேன். கண்டிப்பா நடிக்கிறது அது நான் 100% நான் நடிக்கதான் செஞ்சிருவேன். ஆமா. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. தந்திரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேர்களே, இந்த திரைப்படத்தில் அதாவது ஐஸ்வர்யா ராய் தான் வந்து முதல்ல முயற்சி பண்ணுறாங்க நீலாம்பரி கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யா ராய் கிட்ட இருந்த கடைசி வரைக்கும் வந்து எஸ்ஆர்னோ அப்படின்னு எந்த பதிலும் இல்லை. அதன் பிறகுதான் வந்து நடிகை ரம்யா கிருஷ்ணனை அந்த நீலாம்பரி கதாபாத்திரத்துக்கு இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் எப்படி தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு ரஜினி அவருடைய வார்த்தையில் சொல்கிறாரு, கேளுங்க. 50th இயரில் இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 99 ரிலீஸ் ஆனது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் இப்போ தான் தேட்டரில் வந்து நீங்கள் படையப்பா நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரம்யா கிருஷ்ணன் எப்படி படையப்பா படத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கு பதிலாக தேர்வு செய்யப்பட்டார் அப்படிங்கிறத ரஜினி அவருடைய வார்த்தையிலே சொல்கிறாரு, கேளுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு ரவிக்குமார் சார். ஒருத்தர் வந்து நான் நேம் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கேட்டுக்கங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன யாருங்க? ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனா? ஸோ அவங்க வந்து தெலுங்கில் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல வந்து படிக்காதவங்க அவர் கூட ஆக்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் பார்த்தது கிடையாது. ஃபோட்டோ அனுப்புகிறேன் வந்து ஏதோ ஷூட்டிங் வந்திருக்கேன். லிஃப்ட்டில் பார்த்தேன். கண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிட் போடணும், ஒரு 2 kg 3 kg வெயிட் போட்டால் இல்லை சூப்பராக இருக்கும். நான் வந்து நான் வந்து சார் ஆக்டிங்கு சார் டான்ஸு கேட்டேன் சார். அவங்க பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றமெல்லாம் ஆகிருக்கு. நீங்கள் ஃபோட்டோ அனுப்புக பார்த்தா எனக்கு என்னடா இது, அதான் நீங்கள் வெயிட் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள் சார். சரி சார், உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், எனக்கு அரை மனசு தான். சரி, எதுக்கும் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் சேரீ எல்லாம் போட்டு அந்த விஷயங்களை கேட்டு பார்த்த பிறகு எனக்கு வந்து எஸ் நல்லா தோடிச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் சினிமா பத்திரிகையாளர் வெற்றி அவர்கள் இணைந்திருக்கார், அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், இப்போ 99 நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தான். அப்படி இருந்த போதிலும் கூட ஐஸ்வர்யா ராயை அணுகிறாங்க. ஏறக்குறைய 3 மாத காலமாக வந்து அவங்க எஸ்ஆர்னோ அப்படின்னு எந்தவித பதிலும் சொல்லலைன்னு ரஜினிகாந்த் அவர்களே வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்லை, அப்போ அந்த டைமில் அவங்க வந்து ஹிந்தியில் வந்து பீக்கில் இருந்த ஒரு பீரியட். அவங்க சவுத் சைடில் வந்து தமிழ் படங்கள் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க படங்கள் பண்ணது வந்து 20 படம் அவங்க பண்ணியிருந்தாங்க. கண்டுகொண்டேன் படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்த நேரம் நினைக்கிறேன். சாரி, அது எனக்கு கரெக்டாக இது பண்ண முடியல. அம்மா ஒரு விதமான ஒரு கேரக்டர் வந்து சேலஞ்சிங்கா தமிழ், இது டயலாக் ஓரியன்ட் படம். இது டயலாக் ஓரியன்டா ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய படம். ஆரம்பகட்ட சினிமாவிலேயே அவங்க வந்து இதை பண்ணணுமா அப்படின்னு வந்து யோசிச்சிருந்திருக்கலாம். அந்த ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஹிந்தியில வந்து ஒரு மிகப்பெரிய பீக்கப். இதுலயே பாத்தீங்கன்னா ரஜினி சார் பேசும்போது பாத்தீங்கன்னா அவரு சில சம்பள விஷயங்கள்லாம் பேசி இருந்திருப்பார். ஒரு பட்ஜெட் காரணமா கூட இருந்திருக்கலான்ட்டு எனக்கு தோணுது. சார், சிவாஜி கணேசனுக்கு அவர் கேட்ட சம்பளத்தை கொடுத்தாங்க. KS ரவிக்குமாரே அதை வந்து வெறும் 5 நாள் 6 நாள் ஷூட்டிங்க்கு மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை கேட்குறாரு அப்படின்னு வந்து ரஜினி கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனாலும் சிவாஜி கணேசனுக்கு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீலாம்பரிங்கிற கதாபாத்திரம் தான் படத்தோட உயிர் அப்படின்னு ரஜினியே நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சம்பளம் அன்னைக்கு பெரிய விஷயமா இருந்திருக்குமா சார்? இல்ல, அப்போ அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகல. சிவாஜி படத்துக்கு அப்புறம் தான் வந்து வேர்ல்டு வைடு வந்து தமிழ் சினிமா படங்களுக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. தமிழ்நாடு விட்டீங்கன்னா பெங்களூர், இங்க மட்டும்தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு இருந்தது. டப்பிங் ஆயிருந்ததுன்னா இந்த படம் தெலுங்குல டப்பிங் ஆகி இந்த படம் அங்க ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. பெரிய மார்க்கெட் இல்லை. அதனால பட்ஜெட் வந்து ஒரு லிமிட்டடான பட்ஜெட்ல தான் வந்து ரஜினி படமாக இருந்தால் கூட பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஒரு லிமிடேஷன்ல இருந்திருக்கும். அந்த லிமிடேஷன் தான் வந்து இதுக்கு காரணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க இல்ல இதை விட ஒரு பெரிய ஸ்டார் கசி அப்கமிங்ல இருக்காங்கன்னு சொன்னேன்ல நான் பிகினிங்லேயே, அவங்க வந்து
அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ரஜினியை எதிர்த்து தமிழ் சினிமாவோட பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து ஒரு வில்லத்தனமான கதாபாத்திரங்களை வெள்ளித்தனமான கதாபாத்திரங்களை நடிக்கிறதுக்கு பலர் தயங்குவாங்க. ஒரு ரகுவரன், அப்ப லேட்டரான நீங்க படங்கள் பாத்தீங்கன்னா கூட ரகுவரன், பிரகாஷ் ராஜ், அது மாதிரி சில வில்லன் நடிகர்கள் மட்டும்தான் அவருடைய படங்கள்ல இருப்பாங்க. அவங்க ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கதை அதுக்கப்புறம் ஏஜ்டு ஒரு பிளாஷ்பேக் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 20-25 வருட காலகட்டங்களுக்கு பிறகான கதாபாத்திரம் வந்து இந்த படத்துல இருக்கும். அப்போ நம்ம அந்த ஏஜில் கேரக்டரும் பண்ணணுமா அப்படிங்கிற தயக்கம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஹீரோயினையும் அம்மா கேரக்டர், அம்மா ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு கூட சிலர் தயங்கிய காலகட்டம் அது. அதனால இப்படி சில விஷயங்கள் அவங்கள யோசிக்க வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 20 வருடங்களுக்கு கழிச்சு கூட பாத்தீங்கன்னா 2.0 படத்துல ஐஸ்வர்யா வந்து எந்திரன் படத்துலயும் அவங்க வந்து ஹீரோயினா தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள், அதுவும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளவு சுலபத்துல வந்து சவுத் மூவிஸ வந்து அவங்க ஒத்துக்கிறது இல்ல. அந்த ஒரு சிக்கல் இருந்த காலகட்டம் அது. புரிஞ்சுக்கிட்டேன் சார். சார் அதே நேரத்தில் இப்போ வந்து பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 அதாவது வந்து எவ்வளவு பெரிய ஹிட் அடித்தாலும் கூட பார்ட் 2 பற்றின பேச்சுக்கள் வரும்போது இப்போ விமர்சன ரீதியாகவே என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் 2 ஒன்று எடுக்கப்பட்டால் நிச்சயமாக பார்ட் 1ஐ விட அது வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்காது, இதுக்கு மாறா அந்த பார்ட் 1உடைய அந்த பேரையும் புகழையும் கெடுத்து விடும் அப்படின்னு கூட ரசிகர்கள், திரை விமர்சகர்கள்லாம் வந்து பார்வைகளை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல சார், அது என்னமோ உண்மைதான். ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 படங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 40 படங்களுக்கு மேல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல விமர்சன ரீதியா வரவேற்பு பெற்ற படங்கள், வியாபார ரீதியா வரவேற்பு பெற்ற படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மட்டும்தான். இந்த பயம் எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பயம் வந்து வந்துருச்சு. ஒரு முன்னணி ஹீரோக்கள் படங்கள் பண்ணும்போது கூட அஜித் கூட பாத்தீங்கன்னா பில்லா 2 ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கமலஹாசன் அவர்களுக்கு வந்து இந்தியன் 2 ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அந்த படத்துல இணைஞ்சாங்க. சங்கர், அதுக்கப்புறமா கமலஹாசன், அனிருத், இப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது அந்த படம் ஏற்படுத்திய ஒரு பெரும் தோல்வி வந்து பலருக்கும் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனா இப்போ நீங்க எந்திரனோட 2ஆம் பாகம்னு பேசப்பட்ட அதே எந்திரன் 2 அவங்க வைக்கல, சில ரீசன்னால 2.1 தான் வச்சாங்க. 2.0 வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா அவங்க 600 கோடிக்கு போச்சுன்னு சொன்னா கூட எந்திரன் அளவுக்கான ஒரு குவாலிஃபைடு மூவியா அந்த படம் இல்ல. கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் நிறைய பண்ணா கூட எந்திரன் ஏற்படுத்திய தாக்கம் வந்து ரசிகர்கள் மத்தியில அந்த படம் ஏற்படுத்தல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து ரஜினி ரசிகர்களுக்குமே இருந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் படையப்பா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட், ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் அந்த படத்துல இருந்தாங்க. உங்களுக்கு சிவாஜி கணேசன் சார்ல இருந்து ரம்யா கிருஷ்ணன், லட்சுமி அம்மா, அதுக்கப்புறம் மணிவண்ணன், நாசர், சின்ன சின்ன கேரக்டர்லாம் கூட பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் எல்லாம் கூட சின்ன கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு இந்த படத்துல. அதே மாதிரி ஒரு படத்துடைய வெற்றி திரும்பவும் 2ஆம் பாகத்தில் கிடைக்கிறதுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறாங்க. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வெற்றி என்பது ஒரு அமைப்பு. அது ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீலாம்பரி படையப்பா 2 வரப்போதுன்னு ரஜினி சார் அவர்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தா கூட இந்த கேரக்டர்ல இப்போ ரம்யா கிருஷ்ணன் இதெல்லாம் ஒரு ஐகானிக் கேரக்டருங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். இப்ப இதே நீங்க சந்திரமுகி எடுத்தீங்களா, அந்த ஜோதிகா பண்ண இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஐகானிக் கதாபாத்திரம். அந்த மாதிரி படங்கள் நீங்க ரீகலெக்ட் பண்ணா கூட சில படங்கள்லாம் வந்து நமக்கு திரும்ப வேற யாரையுமே அதுல இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இப்ப நீங்க அந்த காலத்து படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் பண்ண வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழன், இந்த படங்கள், கர்ணன் எல்லாம் எடுத்துட்டு பாருங்களேன். இப்ப இந்த காலத்துல நீங்க வேற யார் நடிச்சா கூட அந்த கேரக்டர் உங்களுக்கு என்ன அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஞாபகம் தான் வரும். படையப்பா 2 பொறுத்த வரைக்கும் ஸ்டார் காஸ்ட் தான் முக்கியம். நீலாம்பரி கேரக்டரைசேஷன் சூப்பரா பண்ணிடுவாங்க படத்துல. கேரக்டரைசேஷன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில ரம்யா கிருஷ்ணன் ஏற்று நடிச்ச கேரக்டர் ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நடிகைகள் யார் இருக்காங்க? நானும் காலையில இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது ரம்யா கிருஷ்ணனை தவிர உங்களுக்கு வேற யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்ம பாகுபலி படத்திலேயே அவங்க வந்து அந்த சிவகாமி கேரக்டர்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க, பட் பிளாஷ்பேக்ல ஏதாவது ஒரு சீன் வச்சு கூட இவங்க இந்த படத்துல ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்களையும் இந்த படத்துல ஒரு கேரக்டரா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மகளாவோ இல்ல ஏதாவது அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேரக்டரை வந்து இதுல கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பொருத்தமா எனக்கு இது வரைக்கும் யாரும் தோணல.
எனக்கு நிச்சயமா ஒரு இயக்குனரும் ப்ரொடியூசரும் ரஜினி சார் அவர்களும் ஒரு நல்ல நடிகையை தேடி கண்டுபிடிப்பாங்கன்றது. எப்படி உங்களுக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து அமைஞ்சாங்கல்ல, ஐஸ்வர்யா ராய் தான் நாங்க ட்ரை பண்ணோம், அப்புறம் ரவிக்குமார் சார் தான் வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ணாருன்னு சொல்லி வந்தது இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு நல்ல கதை, சினிமாவோட ஒரு நேம் சொல்லுவாங்க சக்சஸ் பெற்ற படங்களுக்கு, ஒரு சிறந்த படம், ஒரு தரமான படம், அதுக்குண்டான கதாபாத்திரங்களையும் அதுக்குண்டான நடிகர்களையும் அதுவா தேடிக்கும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதாபாத்திரத்தை பவர்ஃபுல்லா உருவாக்கி இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல நடிகை வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு நிச்சயமா கிடைப்பாங்கன்ட்டு நான் நம்புறேன். அதுக்கு சினிமாவில் பல உதாரணங்களை சொல்லலாம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நீலாம்பரி கதாபாத்திரத்துக்கு ரம்யா கிருஷ்ணனை விட்டால் வேறு யாரும் வந்து அவ்வளவு பொருத்தமாக இருக்க மாட்டார்கள் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நேரிலே இந்த நேரத்தில் அதாவது படையப்பா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு போடப்பட்ட பட்ஜெட்டை விட 1.5 கோடி ரூபாய் செலவு குறைவாகவே ஆனதாக சொல்லப்படுகின்றது. இதை அறிந்த ரஜினி தயாரிப்பாளரை அழைத்து அந்த 1.5 கோடி ரூபாயையும் படத்தில் பணியாற்றிய எல்லா ஊழியர்களுக்கும் பேசப்பட்ட அந்த சம்பளத்தை காட்டிலும் கூடுதலாக பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ரஜினியின் திரையுலக பயணத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி இந்த படையப்பா திரைப்படமானது முக்கிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.